Hello students, very good morning to all. Once again welcome to Catalytic Chemistry classes. So today we are going to start a next new chapter from physical chemistry, that is called quantum chemistry. Okay, we know very well quantum chemistry is one of the very important topic. Okay, physical chemistry இருந்து ஒரு highest weightage கிடைக்கக்கூடிய ஒரு டாபிக் அதுனா அது குவாண்டம் கெமிஸ்ட்ரி தான். ஓகேவா? ஸோ நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், எப்பயுமே நம்ம ஒரு நியூ சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து எவ்வளோ மார்க்ஸ் கிடைக்கும், எவ்வளோ தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு எப்பயுமே சொல்லுவேன், ஒரு எஸ்டிமேட் பண்ணி. ஓகே, சீக ஃபார் குவாண்டம் கெமிஸ்ட்ரியில் உங்களால் மினிமம் 20 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? மினிமமாக. மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 30 to 35 கூட ஸ்கோர் பண்ணலாம், அது பேஸ்ட் ஆன் த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். பட் இங்கே மேக்ஸிமமாக நீங்கள் 30 மார்க்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ மினிமம் 20 மார்க்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? இதில் பார்த்திங்க அப்படின்னா 4 2 மார்க்ஸ் கண்டிப்பாக எவ்ரி இயர் கொஷின்ஸில் 4 2 மார்க்கு குறையாமல் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ 4 2 மார்க்ஸ்னால் 4 2s are 8. ஓகே, அண்ட் 3 4s are 12. டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 20. நீங்கள் 3 4 மார்க் அட்டென்ஸ் பண்ணாலே உங்களுக்கு 20 மார்க் ஈஸியாக கிடச்சிடும். ஓகே, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா, நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா மினிமம் குவாண்டம் கெமிஸ்ட்ரியிலிருந்து 5 to 6 or 7. ஓகே, மோர் தென் 5 கொஷின்ஸ் தான் இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் குவாண்டம் கெமிஸ்ட்ரியிலிருந்து பார்த்துருக்கேன். நீங்கள் வேணால் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை எடுத்து பாருங்கள், அதில் எல்லாத்துலையும் செக் பண்ணிங்க அப்படின்னா 5 4 மார்க்கு குறையாமல் கொஷின்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அதில் பார்த்தீங்கன்னா 5 4s are 20 அண்டு 5 2s are மினிமம் 5 2 மார்க்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா 10 மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் உங்களால் ஒரு 30 மார்க்ஸ் குறையாமல் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் மிடில் பார்த்தீங்க அப்படின்னாலும் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு 25 மார்க்குக்கு குறையாமல் இதில் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, இந்த ஒரு சாப்டர்லேருந்து. இப்போது சாலிட் ஸ்டேட்லேருந்து உங்களுக்கு ஒரு 6 மார்க் கிடைக்குன்னு சொன்னால், ஸோ 30 ஆகிடுச்சா? தென் அது கூட குரூப் தியரியை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 40 மார்க்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு 3 சாப்டர் மட்டுமே நீங்கள் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிலேருந்து படித்தாலே உங்களால் 40 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நம்ம சாப்டர்ஸை கவர் பண்ணால் உங்களால் 60 மார்க்ஸஸ் குறையாமல் எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அதை எடுத்தும் காட்டியிருந்தாங்க. ஸோ இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, அங்கே ஒரு 60 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, இங்கே ஒரு 40 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 60 + 40 100 ஆயிடுச்சு. ஓகேங்களா? இன்னும் உங்களுக்கு உங்களோட மார்க்கை இன்னும் ஒரு நல்ல ரேங்க்கில் நீங்கள் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 4 சாப்டரோ ஒரு 5 சாப்டரோ எக்ஸ்ட்ரா படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரேங்க்கில் சிஎஸ்ஆர் கிளியர் ஆகும். புரியுதுங்களா? அது எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் சரி. ஸோ இன்னும் ஒரு 5 டாபிக்ஸ் எக்ஸ்ட்ரா படித்து வச்சுருந்தாலும் நீங்கள் ஆல் இண்டியா லெவலில் நல்லா படித்து நல்ல மார்க்கில் வரலாம். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா இந்த 4 டாபிக் மட்டும் நீங்கள் கவர் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் பாஸ் ஆகலாம், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதே ரூலை தான் நான் ஃபாலோ பண்ணேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நம்ம சிஎஸ்ஆரை பாஸ் பண்ணுறதுக்கு நிறைய டாபிக்ஸ் படிக்கணும் அப்படின்றது இங்கே தேவையே கிடையாது. ஓகேங்களா? பர்டிகுலராக நீங்கள் டாப்பிக்கை செலக்ட் பண்ணி அந்த டாப்பிக்கில் நீங்கள் தரவு பண்ணாலே போதும், அது மட்டுமே உங்களுக்கு இன்னஃப் தான். நீங்கள் நல்ல மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணி கிளியர் பண்ணுறது. நீங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஓகே, நீங்கள் எந்த மாதிரி மூவ் பண்ணுறீங்க, உங்களோட ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்குது, அதுதான் இன்னஃப், அது போதும். ஓகேவா? ஸோ நான் என்னோடய ப்ரிப்ரேஷன் டைமில் நான் இதை தான் ஃபாலோ பண்ணேன், இதுதான் எனக்கு சக்ஸஸை தேடி கொடுத்துச்சு. ஸோ நான் உங்கள்கிட்ட சஜஸ்ட் பண்ணுறது இதே விஷயந்தான். ஓகேவா? தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் நிறைய நேரம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறதுக்கு, ஒரு டாபிக் படித்தாலும் அதிலிருந்து அதிகமான மார்க் வருதா அப்படின்னு பாருங்கள். அதுக்கு அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது உண்மையிலே ஒர்த்தானது தான். ஓகே, ஒரு டாப்பிக்லேருந்து ஒரு 2 மார்க் வரும், 4 மார்க் வருமானு கூட தெரியாது, பட் வரும் அப்படின்ற ஒரு டவுட்டோடு இருந்து அந்த டாப்பிக்கு நீங்கள் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட ஒரு டாபிக் கஷ்டமாக இருந்தாலும் அதிலிருந்து ஒரு 25 30 மார்க்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு நீங்கள் அதிகமான நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும், நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம், இந்த இடம் கண்டிப்பாக நமக்கு கிளிக் ஆகும் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வரும். ஓகே, ஸோ நான் சொன்னது தான், குவாண்டம் கெமிஸ்ட்ரி ஒரு பெரிய யூனிட். ஓகேங்களா? குவாண்டம் கெமிஸ்ட்ரின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம இன்ஆர்கானிக்கில் பார்த்த ஆர்கனோமெட்டாலிக் கெமிஸ்ட்ரியும் அண்ட் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி, ஓகே, இது ரெண்டையும் கம்பைன் பண்ணால் எவ்வளோ லென்த்தாக வருமோ ஒரு சாப்டர், அதுதான் குவாண்டம் கெமிஸ்ட்ரி. புரியுதுங்களா? ஒரு சாப்டருக்கு 30 மார்க்ஸ்க்கு சிஎஸ்ஆரில் கொடுத்துருக்காங்க. இல்லை எந்த ஒரு எக்ஸாம்ஸ் எடுத்தாலும் சரி, அது பிஜிடிஆர்பியாக இருக்கலாம், இல்லை டிஎன் செட்டாக இருக்கலாம், இல்லை எந்த ஒரு எக்ஸாம்ஸ் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா குவாண்டம் கெமிஸ்ட்ரி இல்லாமல் ஒரு டாபிக் இருக்கவே இருக்காது.
ஸோ எல்லா எக்ஸாம்ஸ்லுமே குவாண்டம் கெமிஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஒரு எக்ஸாம்ஸ்க்கு இவ்வளோ ஒரு டாப்பிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதிலிருந்து மார்க்கும் நிறையா வரும். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அதிகமான மார்க் கிடைக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், 10 டாப்பிக்கை நீங்கள் படித்து அதிலிருந்து 30 மார்க் எடுக்கிறத விட ஒரு டாப்பிக்கை நீங்கள் படித்து இதிலிருந்து 30 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இது போக மிச்ச டாப்பிக்கை நீங்கள் கவர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஓகேவா, மிச்ச டாப்பிக்கை நீங்கள் கவர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்னமும் மார்க்கு இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் மை ஸ்மால் அட்வைஸ். ஸோ நான் முன்னாடி சொல்லிடுறேன், குவாண்டம் கெமிஸ்ட்ரி இஸ் ஒன் ஆஃப் த வெரி டஃபஸ்ட் ஒன் தான். ஓகேவா? ரொம்ப டஃப்பானது தான். பட்டு நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட அப்படின்னா எப்படி உனக்கு ஆர்கனோமெட்டாலிக் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சோ அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூஸாக டெஸ்ட் சீரிஸ் எழுத ஆர்கனோமெட்டாலிக் கொஷின்ஸை இப்படி தான் சால்வ் பண்ணணும்னு உனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி நான் இந்த குவாண்டம் கெமிஸ்ட்ரி முடிக்கும்போது நீ கண்டிப்பாக நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பேன். பட்டு யூ ஹாவ் டு ஒர்க் அவுட் ஃபார் இட். ஓகேவா? நீங்கள் எவ்வளோ தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு குவாண்டம் கெமிஸ்ட்ரியிலேருந்து உங்களுக்கு மார்க் நிறையா கிடைக்கும். புரியுதுங்களா? இன்றைக்கி நீ ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நமக்கு இது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, மேக்ஸ் ரிலேட்டடாக வருது அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒதுங்கி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் 30 மார்க்கை இன்னொரு சப்ஜெக்ட்லேருந்து எடுக்க வேண்டியிருக்கும். பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அந்த கஷ்டத்தை நீ குவாண்டம் கெமிஸ்ட்ரியிலே பட்டுட்ட அப்படின்னா உனக்கு எந்த ஒரு டாப்பிக்னாலும் ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி கிடைக்கும். ஸோ தயவு செஞ்சு குவாண்டம் கெமிஸ்ட்ரியை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இது மேக்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல, நிறைய மேத்தமெட்டிக்கல் வரும். பட் நான் ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். எப்படி நம்ம சாலிட் ஸ்டேட் கெமிஸ்ட்ரியில் ஃபார்முலாஸை கொடுத்து அதிலிருந்து அந்த ஃபார்முலாஸை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தனும், அதே மாதிரி தான் குவாண்டம் கெமிஸ்ட்ரி இருக்க போது. குவாண்டம் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நான் டெரிவேஷனோ இல்லை ஈக்குவேஷனோ எதையும் நான் டெரைவ் பண்ண போகிறது கிடையாது. எப்பயும் போல் நான் என்ன பண்ண போகிறேன்னா இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் கொடுத்துருவேன். இந்த ஃபார்முலாஸை நீங்கள் எப்படி கொஷின்ஸ்க்கு அப்ளை பண்ணுறது அப்படின்றத சொல்லிக் கொடுப்பேன். அவ்வளோதான். ஓகேவா? ஒரு 20 to 25 ஃபார்முலாஸ் இருக்குது குவாண்டம் கெமிஸ்ட்ரியில். ஸோ இந்த 25 ஃபார்முலாஸை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறீங்க, ஓகேவா, இதை பொறுத்து தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். குவாண்டம் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் மேக்ஸிமமாக உங்களால் மார்க் எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும்னா 25 to 30. கேரண்டியாக சொல்லணும் அப்படின்னா 20 அபோவுக்கு மேலே கண்டிப்பாக இந்த டாபிக்ஸ் கிடைக்கும். சிஎஸ்ஆரில் எந்த ஒரு டாப்பிக்கும் இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் ஆர்கனோமெட்டாலிக்கே எடுத்துக்கிட்டாலும் கூட மினிமம் நம்மளுக்கு 20 மார்க்ஸ் கிடைக்கும். ஆர்கனோமெட்டாலிக்கு 20 மார்க்ஸ் கிடைக்கும். பட்டு 25 to 30 ஒரே ஒரு சாப்டர் கிடைக்கிது அப்படின்னா அது குவாண்டம் கெமிஸ்ட்ரி மட்டும்தான். ஓகே, கன்சிஸ்டன்சி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது ஒரு பெரிய சாப்டர், முடிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். பட்டு முடிக்கும்போது உனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஓகே, குவாண்டம் கெமிஸ்ட்ரி நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே உனக்கு கண்டிப்பாக எக்ஸாம்ஸை பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையே கிடைக்கும். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா கன்சிஸ்டன்சியை ஒர்க் பண்ணுங்கள், டெய்லி ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இன்றைக்கி ஒரு கான்செப்ட் பார்க்குறோன்னா நாளைக்கு ஒரு கான்செப்ட் பார்த்த பிறகும் எஸ்டர்டே பார்த்த கான்செப்டையும் சேர்த்து ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்படி ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். இன்னொன்று, ஒரு 25 ஃபார்முலாஸ் நான் கொடுக்க போகிறேன். அந்த 25 ஃபார்முலாஸையும் டெய்லியும் படிச்சுக்கிட்டே இருக்கேன். ஓகே, அதை எப்போ அப்ளை பண்ணுறது நான் சொல்கிறேன். ஓகே, தென் ஹார்ட் ஒர்க். கண்டிப்பாக உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் இருக்கணும். கஷ்டப்பட்டால் மட்டும்தான் குவாண்டத்திலிருந்து நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான ஒரு ஃப்ரூட் கிடைக்கும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட், ரிவிஷன் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். குவாண்டம் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமாக ரிவிஷன் பண்ணணும். ஓகேவா? அதிகமாக ரிவிஷன் கொடுக்கணும். அண்டு ப்ராப்ளம் சால்விங், நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மோர் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு மோர் நம்பர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒரு ப்ராப்ளத்தை எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்கில் நம்மளுக்கு வளரும். புரியுதுங்களா? ஸோ எப்பயுமே கான்ஃபிடென்ட்டாக இருங்க, பி பாசிட்டிவ். நான் இது வரைக்கும் எந்த ஒரு சாப்டருக்கும் இந்த அளவுக்கு ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பேன்னு எனக்கு தெரியாது. பட் நான் குவாண்டம் கெமிஸ்ட்ரிக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த சாப்டர் அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு சாப்டர். நானும் உங்களை மாதிரி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை ஹேட் பண்ண ஒரு ஆள் தான். எனக்கு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி சுத்தமாக வராது. பட் நான் ஒன்ஸ் குவாண்டம் கெமிஸ்ட்ரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் குவாண்டம் கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு எனக்கு, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஏன்னா நான் 0ல் இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடய ப்ரிப்ரேஷனை. அப்படி ஸ்டார்ட் பண்ணி தான் இது எல்லாமே நானாக கற்றுக்கிட்டு தான். நான் என்ன தான் கோச்சிங் இன்ஸ்டியூட் போயிருந்தாலும் எனக்கு குவாண்டம் கெமிஸ்ட்ரி சொல்லிக் கொடுக்கல, எனக்கு புரியவே இல்லை. நானாக தான் ரெஃபர் பண்ணி நானாக தான் ஒரு சில இதை பார்த்து கற்றுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ நான் உங்கள்கிட்ட சொல்கிறது அதே விஷயந்தான். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைங்க. கண்டிப்பாக நீங்கள் 10 நாள் கழிச்சு திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா குவாண்டத்திலிருந்து நீங்கள் மினிமம் 10 மார்க் எப்படி ஸ்கோர் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கிட்டுப்பீங்க. ஓகேவா? ஸோ கண்டினியூஸ் ரிவிஷன் டெஸ்ட்டு கண்டினியூஸாக எழுதுங்க. டெஸ்ட் சீரீஸை ஸ்கிப் பண்ணாதீங்க. ப்ராப்ளம்ஸ் கொடுத்தா அதெல்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே.
ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஜஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் தான். ஓகேவா, இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னா பார்ட்டிகிள் இன் அ பாக்ஸ். ஓகே, ஸோ நம்மளுக்கு நான் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க பார்ட்டிகிள் இன் 1D பாக்ஸ், 2D பாக்ஸ், 3D பாக்ஸ். ஓகே, பார்ட்டிகிள் இன் 1D பாக்ஸ் தட் இஸ் கால்டு E ஈக்குவல் டு, இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா எனர்ஜி ஈக்குவல் டு n squared h squared divided by 8ml squared. ஓகே, அட் கிரவுண்ட் ஸ்டேட் என்னோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 1. ஓகே, ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, ஒவ்வொன்றுக்கும் இது சேஞ்ச் ஆகும். ஓகேவா, அட் கிரவுண்ட் ஸ்டேட் n ஈக்குவல் டு 1. இங்கே என்னன்றது என்னென்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அண்ட் h ஈக்குவல் டு Planck's constant, m equal to mass and l equal to length of the box. ஓகேவா, this is for 1D box. Next 2D box க்கு E equal to h square divided by 8ml square into nx square plus ny square. Okay, 2D box பொறுத்தவரைக்கும் ரெண்டு ஃபார்முலா இருக்கு. One, this is normal 2D and this one is cuboidal or rectangular box. ஓகேவா, உங்களுக்கு கொஸ்டின்ஸில் ஜஸ்ட் 2D பாக்ஸ் மட்டும் கொடுத்துருந்தா யூ ஹாவ் டு செலக்ட் திஸ் ஒன். ஓகே, இந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணணும். கொஸ்டின்ஸில் 2Dன்னு கொடுத்து கியூபாய்டல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா யூ ஹாவ் டு செலக்ட் திஸ் ஒன். 2D கியூபாய்டல் பாக்ஸ் ஆர் 2D ரெக்டாங்குலர் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தா இங்கே இதை நீங்கள் அப்ளை பண்ணணும். சரி, இதுக்கு அப்படி என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்குலர் பாக்ஸ் அப்படின் போது கியூபிக்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும், ஆல் த லென்த்ஸ் ஆர் ஈக்குவல். பட் ரெக்டாங்குலர் பாக்ஸ் அப்படின் போது லென்த் வில் பி டிஃபர். ஓகேவா, ஸோ அதனால தான் எல் மட்டும் டிஃபர் ஆகும் அண்ட் எல் ஆல்சோ. ஓகே, n x ஸ்கொயர் ப்ளஸ் n y ஸ்கொயர்னு இருக்கும். இங்கே நீங்கள் எழுதும்போது n x ஸ்கொயர் டிவைடட் பை l x ஸ்கொயர் ப்ளஸ் n y ஸ்கொயர் டிவைடட் பை l y ஸ்கொயர். ஓகே, திஸ் இஸ் ஃபார் 2D கியூபாய்டல் பாக்ஸ். ஓகே, ஜஸ்ட் நான் ஃபார்முலாஸ் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போகிறேன். இந்த ஃபார்முலாஸை எப்போ அப்ளை பண்ணுறதையும் நம்ம ஒவ்வொரு டாபிக் பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வரேன். சரிங்களா? For 3D box க்கு E equal to h square divided by 8ml square nx square plus ny square plus nz square. ஓகே, 3D பாக்ஸை பொறுத்த வரைக்கும் கிரவுண்டு ஸ்டேட்டாக இருந்தால் என்னோட வேல்யூ 1,1,1 நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா, கொஸ்டினில் வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க. கொஸ்டின்ஸில் வந்து கிரவுண்டு ஸ்டேட்டு அப்படின்னு மட்டும் கொடுப்பாங்க, இல்லை ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகேவா, கிரவுண்டு ஸ்டேட்னா யூ ஹாவ் டு டேக் n equal to 1. ஓகே, n equal to 1 ஃபார் 1D பாக்ஸு. அதே மாதிரி 2D பாக்ஸில் n equal to 1,1 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா, ஒன்று வந்து nxக்கு, அனதர் ஒன்று வந்து nyக்கு. சரிங்களா? அண்ட் ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்னா ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் 2ன்னு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட் 1,1,2 அண்ட் செகண்ட் எக்ஸைட்டட் 1,2,2. ஓகேவா, இதைத்தான் நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு கொஷினில் 3D பாக்ஸ்ன்னு கொடுத்துருவாங்க. என்ன எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்குது, அது கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கா, ஃபஸ்ட் எக்ஸைட்டடாக செகண்ட் எக்ஸைட்டடாக மென்ஷன் பண்ணுவாங்க. அப்படி மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஹேவ் டு யூஸ் திஸ் ஃபார்முலா. ஓகேவா, 3Dலையும் கியூபாய்டல் பாக்ஸு அப்படின்னு இருக்குது. ஓகே, ஃபார் 3D கியூபாய்டல் பாக்ஸ் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா E equal to h square divided by 8m into nx square divided by lx square plus ny square divided by ly square plus nz square divided by lz square. Okay, so this is a 3D cuboidal box. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு ஆர்பிட்டல் டீஜெனரசி. ஓகே, இதுக்கான ஃபார்முலா என்னென்னா E equal to minus 13.6 z square divided by n square. Okay, where z equal to atomic number and n square equal to orbital degeneracy. Then ionization energy IE equal to minus 13.6 z square divided by n square. ஓகே, இங்கே உள்ள டிஃப்ரெண்ட் என்னென்னா இங்கே என்னன்றது ஆர்பிட்டல் டீஜெனரசி, பட் ஹியர் n இஸ் அ ஷெல் நம்பர். ஓகே, ஃபார்முலா வில் பி சேம், பட்டு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய வேல்யூஸ் வந்து டிஃபர் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பெர்டர்பேஷன் தியரி. பெர்டர்பேஷன் தியரியில் ஃபஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன், செகண்ட் ஆர்டர் கரெக்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் கரெக்ஷனுக்கான ஃபார்முலா என்னென்னா en⁻1. ஒன்றுன்றது எதை இண்டிகேட் பண்ணதுன்னா ஃபஸ்ட் ஆர்டர். ஓகேங்களா? integral of psi star delta h psi naught into d tau. For second order correction, okay, en2 it indicates second order into psi m modulus of delta h modulus of psi n whole square divided by
En minus Em. Always the energy of M is very higher than En. Then trial wave function H11 minus Es11, H12 minus Es12, H21 minus Es21, H22 minus Es22 equal to 0. Okay, S11 and S12 இதோட வேல்யூ வந்து 1 இருக்கும். S12 S21 அதாவது இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இது ரெண்டையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 வேல்யூ வரும். S12 இதோட வேல்யூஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்து அப்படின்னா இதற்கு 0ன்னு வரும். ஓகே, தென் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தட் இஸ் கால்டு சிக்மா. சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் வேரியன்ஸ். வேரியன்ஸ்ன்றது சமேஷன் ஆஃப் xi minus x bar the whole square divided by n. Then coefficient of variance sigma divided by mu, where mu equal to mean value. Next, Slater determination. Psi equal to 1 by square root of n factorial into modulus of epsilon 1 x1, epsilon 2 x1, epsilon n x1. Okay, so it's going on like this up to n. இது வரைக்கும் n வரைக்கும் வரும். அதே மாதிரி இந்த சைடும் n வரைக்கும் வரும். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணும்போது இதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, ஜஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ டைம் கிடைக்கும்போது ஜஸ்ட் படிச்சுட்டு இருங்க இப்போதைக்கு. ஏன்னா நம்ம ஃபார்முலாஸ் கவர் பண்ணுறதுக்குள்ளேயும், அதாவது இதெல்லாம் எடுத்து கவர் பண்ணுறதுக்குள்ளேயும் நீங்கள் ஃபார்முலாவில் தரவாக இருந்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? தென் ஸ்பின் ஆர்பிட்டால், where spin orbital equal to spin part into spin function part. Okay, for H2 molecule at excited state it has a 3 triplet state. Okay, here spin பாத்தீங்க அப்படின்னா ms equal to plus half, alpha 1 alpha 2, ms equal to minus half இருந்தா minus 1 இருந்தா beta 1 and beta 2, and ms equal to 0 இருந்தா 1 by root 2 alpha 1 beta 2 plus beta 1 alpha 2. Okay, then next covariance formula A equal to 1 by n summation of xi minus x bar into yi minus y bar. Okay, correlation coefficient that is beta equal to summation of xi minus x bar into yi minus y bar divided by root of summation of xi minus x bar the whole square into summation of root of summation of yi minus y bar the whole square. Then next நம்ம பார்க்க போகிறது operators and அதோட values. Okay, first நம்ம பார்க்க போகிறது position of operator. It is denoted by x, அதோட value வந்து x தான். ஓகேவா, and momentum operator p of x. Okay, px, and இதோட value என்ன minus ih dot dou by dou x. Then kinetic energy, okay, kinetic energy tau x cap. Okay, இது வந்து tau x cap equal to minus h square divided by 2m dot dou square divided by dou x square. Okay, then angular momentum Lx cap equal to, where x is the direction, I h into z dou divided by dou y minus y into dou divided by dou z. Okay, y cap into pz cap minus z cap into py cap. Then Hamiltonian operator h cap equal to p square divided by 2m plus v of x, v into x. Then h cap equal to kinetic energy plus potential energy. Then 11th formula commutator. Okay, a cap into b cap equal to 0 varna, it's completely commute. Okay, இதோட வேல்யூ வந்து 0 வரதா is commute. Commute என்ன மீனிங் அப்படின்னா we can predict a and b simultaneously and also accurately. Not equal to 0 வரதா we can't predict a and b simultaneously, not accurately. Okay, okay, next 12th one, the probability of finding the particle inside the box, that is p equal to 1 by l into x a to b minus 1 by 2 by m into sin 2n pi x divided by l a to b. The value of wave equation inside the box psi equal to root of 2 divided by l sin n pi x divided by l. Okay, so எல்லா ஃபார்முலாஸையும் தரவா படிச்சுக்கங்க.
டோன்ட் வரி, ஃபார்முலாவை பார்த்து என்றைக்கும் பயப்படாதீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். குவாண்டம் கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸியானது தான். இந்தந்த ஃபார்முலாவில் இந்தந்த வேல்யூஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், ஜஸ்ட்டு அப்ளை பண்ணி நீங்கள் டெரைவ் பண்ண போகிறீங்க. எதுக்காகவும் ஃபார்முலாஸை பார்த்து பயப்படாதீங்க. ஓகேங்களா? இட்ஸ் வெரி சிம்பிள் தான். ஓகே, சிம்பிள் மட்டும் நினச்சிங்க. கால்குலேஷன் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் நினைக்கிறத பொறுத்து தான் இருக்குது. பாசிட்டிவாக நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கும். சரிங்களா? தென் ஹக்கல் மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி. ஃபர்ஸ்ட் ஒன், செகுலர் டிட்டர்மினன்ட் ஃபார் C4. ஓகே, ஃபார் நான் சைக்ளிக் மாலிகுல் X100 1x10 101x1 001x equal to 0. Here x equal to alpha minus e and beta 1 equal to beta. Okay, and so இப்போ இதில் x இருக்கிற இடத்துல போகிறோம். நீங்கள் ஆல்ஃபா மைனஸ் இ போட்டிங்க அப்படின்னா ஆல்ஃபா மைனஸ் இ ஆல்ஃபா மைனஸ் இ ஆல்ஃபா மைனஸ் இ இந்த கிராஸில் இருக்க போகிறோம் ஆல்ஃபா மைனஸ் இ வரும். அண்ட் ஒன்று இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் பீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணால் பீட்டா பீட்டா அண்ட் பீட்டா பீட்டா அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஃபார் நான் சைக்ளிக் மாலிகூல். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம சைக்ளிக் மாலிகூலுக்கு பார்க்கலாம். ஃபார் சைக்ளிக் மாலிகூல், ஓகே, X101 1x10 101x1 101x equal to 0. Same for cyclic molecule. சரிங்களா? then next roots for secular molecules. okay, for linear molecule இருந்தா ek equal to alpha plus 2 beta cos k pi divided by n plus 1, where n equal to number of carbon present in the compound, k equal to 1 2 3 4 etc. going on. For cyclic molecule, ek equal to, that is energy equal to alpha plus 2 beta cos 2k pi divided by n, where n equal to number of carbon atom and k equal to 0 plus or minus 1 and plus or minus 2. See here, for linear molecule k value starts from 1 2 3. okay, but for cyclic molecule k value is started from 0. okay, lowest value வந்து 0 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணது. கால்குலேஷன் பண்ணும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? நெக்ஸ்ட் 15th क्वेश्चन, secular roots values for some molecules. இந்த வேல்யூஸை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா வந்து நீங்கள் கொஷின்ஸில் டெரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டெரைவ் பண்ணுறதுக்கு நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஓகே, மாலிகுல்ஸ் அண்டு எக்ஸோட வேல்யூ, அதாவது ஆல்ஃபா இந்த எக்ஸுக்கான வேல்யூ தான் இங்கே கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? எக்ஸோட வேல்யூ ஃபார் எத்திலின் இருந்தால் +1 அண்ட் -1. அல்லைல் குரூப் -√2 0 +√2. அண்ட் டையின் பியூட்டாடைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ±0.618 ±1.618. அண்ட் சைக்ளோபியூட்டாடைன் +2 -2 0 cyclopropynyl. okay, cyclopropynyl -2 1 1. for benzene +or -1 +or -2. and beta is always negative. இதிலிருந்து டைரக்ட் கொஸ்டினாகவும் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ காம்பவுண்டு கொடுத்துட்டு அதில் இது எக்ஸோட வேல்யூஸ் வந்து என்னவா இருக்கும், ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது அல்லைலுக்கு கேட்டிருக்காங்க, பியூட்டாடைனுக்கு கேட்டிருக்காங்க, சைக்ளோபியூட்டாடைன் கேட்டிருக்காங்க. ஓகே, இதிலிருந்து டைரக்ட் கொஸ்டினாகவும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? தென் த ஆர்டர் ஆஃப் த எனர்ஜின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் கிரேட்டர் தென் ஆல்ஃபா, தென் ஆல்ஃபா இஸ் கிரேட்டர் தென் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. நெக்ஸ்ட் 16th ஃபார்முலா என்னன்னா it obtained from the filled diagram, that is pi bonding energy. okay, pi bonding energy equal to total energy minus number of pi electrons, that is called alpha. next delocalization energy அப்படினா delocalization energy equal to total energy minus number of pi electrons, that is alpha plus beta. next 17th one, linear combination. what do you mean by linear combination? sum of square of coefficient of the wave function is equal to 1, is also called normalized linear wave function. and 8th one, the wavelength of 1D box. okay, n squared h squared divided by 8 ml squared into h squared divided by 2m lambda squared. இது ரெண்டையும் நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது lambda equal to 2l divided by n அப்படின்ற வேல்யூஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? தென்
the angle of orientation, that is cos theta, equal to divided by root of L into L plus 1, where L equal to total angular momentum and theta equal to angle of orientation. Okay, then 20th formula, simple harmonic oscillator, energy in 1D box. Okay, நீங்கள் இது மாதிரி different formula யூஸ் பண்ணுவீங்க. கொஷின்ஸில் உங்களுக்கு சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் அப்படின்னு கொடுத்து எனர்ஜி இன் 1D பாக்ஸ்னு கொடுத்துருந்தா யூ ஹேவ் டு செலக்ட் திஸ் ஃபார்முலா. ஓகே, ஸோ E ஈக்குவல் டு NX plus half H cross into W. Okay, where N equal to 0, 1, 2, 3. For ground state N equal to 0. ஓகே, பட் இதே வந்து நீங்கள் நார்மலாக 1D பாக்ஸுக்கு எனர்ஜி கண்டுபிடிக்கும் போது N equal to 1ன்னு எடுத்துப்பீங்க. ஃபார் சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டர், அதாவது ஷார்ட்டாக வந்து கொஸ்டினில் SHO அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னு கொடுத்துருந்தா என்னோட வேல்யூ வந்து நீங்கள் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும் ஃபார் 1D பாக்ஸுக்கு. ஓகே, எனர்ஜி ஃபார் 2D பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா E ஈக்குவல் டு NX plus NY plus 1 H cross mu. ஓகே, தென் எனர்ஜி ஃபார் 3D பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா E ஈக்குவல் டு NX plus NY plus NZ plus 3/2. ஓகே, ஏன்னா இங்கே ஹாஃப்னு இருக்கும். ஸோ ஹாஃப் ப்ளஸ் ஹாஃப் வரும்போது நம்மளுக்கு 1ன்னு ஆகிடும். அதுவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3/2 அப்படின்னு கிடைக்கும் இன்ட்டு H cross mu. Then 21 பாருங்க, the wave function for SHO, simple harmonic oscillator. Okay, psi naught equal to beta by pi power 1/4 into e power minus beta x square divided by 2. For radial nodes, R is equal to n minus L minus 1. L equal to angular momentum or node, where n equal to principal quantum number and R is a radial node. Okay, so up to this the 21 formulas நான் கொடுத்துருக்கேன். இது போக சம் ஃபார்முலாஸ் இருக்குது, அதை நான் வந்து கொஸ்டின்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா, இந்த 21 ஃபார்முலாஸையும் படித்து வச்சுக்கோங்க. டெய்லியும் வந்து 5 ஃபார்முலாஸாக பார்த்து படிங்க. ஃபார்முலாஸாக பார்த்து என்றைக்கும் பயப்படாதீங்க. ஒன்ஸ் நீங்கள் இதை படிச்சிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இதில் எடுத்து வேல்யூஸ் அப்ளை பண்ண தான் போகிறீங்க. குவாண்டம் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் டஃப்பான கொஸ்டின்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, நான் கூட என்னோடய ப்ரிப்பரேஷன் டைமில் நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். குவாண்டம் நம்மளுக்கு புரியவே புரியாது, ஏன்னா நம்மளுக்கு காலேஜில் நடந்த விதங்கள் அப்படி. ஸோ அதனால் வந்து குவாண்டம் எல்லாருக்குமே டஃப்னு தான் சொல்லுவோம். பட்டு சிஎஸ்சிஆர் பாயிண்ட் ஆஃப் வியூவை பொறுத்த வரைக்கும் குவாண்டம்ன்றது டஃப்பானதே கிடையாது, ரொம்ப ஈஸியானது. ஒன்ஸு நீங்கள் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த சீரீஸ் முடிக்கும்போது ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டோட கண்டிப்பாக நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ் நம்ம கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவீங்க. ஓகே, ஸோ தயவு செஞ்சு குவாண்டமை மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, இந்த ஒரு மந்த்து கரெக்டாக நான் சொல்கிறேன், 1 மந்த் தான் நீ கஷ்டப்பட போகிற. 1 மந்த் கஷ்டப்பட்ட அப்படின்னா நீ நெக்ஸ்ட்டு ஜூனில் கிளியர் பண்ணியிருப்ப அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உனக்கு கிடைக்கும். வரக்கூடிய ஜூன் எக்ஸாம்ஸில் நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இல்லை இந்த குவாண்டத்தை நீ குவாட்டை விட்டுட்ட அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நீ நிறைய பேப்பர்ஸ் படிக்க வேண்டியிருக்கும். ஓகேவா, நிறைய சாப்டர்ஸ் கவர் பண்ண வேண்டியிருக்கும். அப்படின்னா மட்டும்தான் உன்னால் கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ ப்ளீஸ் மேக் ஸ்டடி வெல், மேக் அ ப்ராப்பர் டைம் டேபிள். டெய்லியும் படி. குவாண்டம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நான் இதை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பார்ட்டில் நீங்கள் சிஎஸ்ஆர் கிளியர் பண்ணவங்க யார்கிட்ட வேணால் கேட்டு பாருங்கள். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். ஓகே, இன்ஆர்கானிக்கும் ஆர்கானிக்கோட கம்பேர் பண்ணும்போது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அதனால் வந்து பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆகக்கூடியது தான். ஓகே, எல்லாமே பாசிபிள் தான். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட்.